ஹாய் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம சாப்டர் 8 ஆஃப் சைக்கோ சைபர்னெட்டிக்ஸ் புக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஓகேங்க உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம சக்சஸ் ஆக போறோமா இல்ல ஃபெயிலியர் ஆக போறோமா அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குமா? அந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா? பட் நம்ம எல்லாருக்குமே சக்சஸ் ஆகணுங்கிறதுன ஆசை. நம்ம என்னவா ஆகணுமோ அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ சக்சஸ் அந்த ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டோட மீனிங் அந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். எஸ்னா சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். இதுக்கு நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிறது முதல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அவரு மேனேஜர் போஸ்ட் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா ஒர்க் ஹார்ட் பண்றாரு. ஃபைனலா அவர் மேனேஜரும் ஆயிடுறாரு. ஆனா ஆனதுக்கு அப்புறமா நான்லாம் ஒரு மேனேஜரா, நான்லாம் ஒழுங்கா வேலை செய்ய முடியுமா அப்படின்னு தன்னை தானே அவர் ரொம்ப குறைவா கொஸ்டின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவர் லைஃப்ல அடுத்த பர்பஸ் என்ன, அடுத்த கோல் என்ன அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம இந்த மேனேஜர் போஸ்ட்ல நான் ஏதோ ஒழுங்கா வேலை செஞ்சா போதும், அவங்க என்ன என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதை நான் கரெக்டா பூர்த்தி படுத்துறேனா அப்படிங்கறது பாக்குறதுல மட்டும் அவர் போக்கஸ்டா இருந்தாரு. இப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு லைஃப்ல ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு டிஃபரெண்டான எக்ஸாம்பிளும் நம்ம சொல்லலாம். லைஃப் ஒரு சைக்கிள் மாதிரி. நம்ம அந்த சைக்கிள்ல எதையாவது நோக்கி முன்னேறி போயிட்டே இருந்தா மட்டும்தான் லைஃப், அதாவது சைக்கிள் ஸ்டேபிளா பேலன்ஸ்டா இருக்கும். நம்ம ஒரே இடத்துல பேலன்ஸ்டா ஸ்டேபிளா இருக்கணும்னா சைக்கிள் கீழே விழுந்துரும். அதனால நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஏதோ ஒரு கோலை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாதான் நம்ம பர்பஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷத்துலயே இறந்து போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த பர்பஸுமே இல்லை. அதனால ஏதாவது ஒரு பர்பஸை வச்சுக்கிட்டு இது அச்சீவ் பண்ணணும், அது அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொன்னு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அந்த இலக்கை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாதான் நம்ம யங்காவே இருக்க முடியும், நம்மளோட வாழ்நாள அதிகரிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் யூ, அண்டர்ஸ்டாண்டிங். இதுல நமக்கு என்ன வேணுங்கிறத நாம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தாதான் நம்ம அதை நோக்கி ஓட முடியும். நம்ம தப்பான ஒரு கமாண்ட் ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுத்தோம்னா அது ரிசல்ட்டும் தப்பா தான் இருக்கும் இல்லைங்களா? இந்த மூளையும் ஒரு பயங்கரமான கம்ப்யூட்டர். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இங்க சொன்னாதான் நம்மளுக்கு என்ன கோல் வேணுமோ இந்த மூளை அச்சீவ் பண்றதுக்கு ஓடும். அதே மாதிரி நம்மளுக்கு லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் நடக்கலாம். ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் இவன் தான் காரணம் அவ தான் காரணம் அப்படின்னு சொல்லாம ஓகே அவங்களோட சூழ்நிலையில அவங்க ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க, அது என்னை கஷ்டப்படுத்தி இருக்கு, ஆனா அவங்க நம்மள ஹர்ட் பண்ணுங்கிற இன்டென்ஷன்ல அதை பண்ணல. பட் ஏன் அவங்க அதை பண்ணாங்க, நம்மளுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அந்த சிச்சுவேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னாலே நம்ம முக்காவாசி மெச்சூர் ஆயிடுவோம். பிளஸ் லைஃப்லயும் சக்சஸ் ஆகிறதுக்கான கேரக்டர் நம்மளுக்கு வந்துடும். தேர்ட் லெட்டர் சி, கரேஜ். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஆனா அதை செய்யறதுக்கு ஒரு குட்டியான ஒரு தயக்கம் இருக்கும். யாரு அந்த தயக்கத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது ஒரு லைன் ஒன்று இருக்கு, நீங்க ஒரே இடத்துல இருக்கிறத விட ஈவன் தப்பான டைரக்ஷனை நோக்கி நீங்க போனா கூட அதுல ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்குமா? ஏன்னா நீங்க தப்பான டைரக்ஷன்ல போறப்ப ஓகே நம்ம தப்பா டைரக்ஷன்ல வந்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியுமா? ஒரே இடத்துல இருந்துகிட்டு இது கரெக்டா அது கரெக்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்றத விட ஒரு ஸ்டெப் எடுக்கிறது நம்மளுக்கு நல்லதுதான், ஈவன் இன் த ராங் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் லெட்டர் சேரிட்டி. சேரிட்டி அப்படின்னாலே பணம் கொடுக்கறது பொருள் கொடுக்கறது அப்படின்னு மட்டும் இல்ல, நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் சேரிட்டி தான். மற்ற மனுஷங்களை மனுஷங்களா நடத்துறதும் சேரிட்டி தான். சில பேரை நீங்க கவனிச்சீங்கன்னா அவனால நம்மளுக்கு ஏதாவது பயன் இருக்கா, இவங்களால நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா இப்படின்ற மைண்ட் செட்டோடவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அங்க சேரிட்டியே இல்லை. இந்த மாதிரி நம்ம மற்றவங்களை நம்மளோட பயன் நம்மளோட பெனிஃபிட்டுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா
நம்மளையும் யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லயே தான் நம்ம இருப்போம். அதனால எல்லாரையும் மதிக்கிறதும் சேரிட்டி தான். எல்லாரையும் மதிக்கிறது மூலமா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்மளையே மதிக்க ஆரம்பிச்சிருவோமா. 5th லெட்டர் இ, எஸ்டீம். நாம நம்மளை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் செல்ஃப் எஸ்டீம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, நானே சின்ன வயசுல என்னால இதெல்லாம் முடியாது, நான் எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது, நான் எப்படி அதெல்லாம் செய்யறது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு என்ன நானே குறைச்சி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதுக்கு பேரு தான் செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இந்த செல்ஃப் எஸ்டீம் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து நம்மளோட பொட்டன்ஷியலை நம்ம மதிக்கலன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு நம்ம பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியலன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த பொட்டன்ஷியல் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஹை செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது வந்து நல்லா குழி தோண்டிட்டு நாமளே அதுல போய் படுத்துக்கிறதுக்கான மீனிங். ஸோ அதனால ப்ரூஸ்லி கூட ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எப்பயுமே உங்களை பத்தி நீங்க ஜோக்கு கூட குறைவா தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம எல்லாரும் நம்மள ரொம்ப என்னால முடியும், ஐ கேன் டூ இட், ஐ ஆம் குட், ஐ ஆம் சம்திங் கிரேட் அப்படிங்கிற அந்த ஒரு ஹை செல்ஃப் எஸ்டீமோட இருந்தாதான் உங்களோட பொட்டன்ஷியல் என்னென்னலாம் உள்ள இருக்குதோ அதெல்லாம் வெளியில வரும், உங்களை சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6th லெட்டர் எஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நமக்கு நம்ம மேல கான்ஃபிடன்ஸ் இருந்தாதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். ஏன்னா அப்பதான் நம்ம ஸ்டெப் எடுப்போம், நம்ம சக்சஸ்க்கான கேரக்டரும் பர்சனாலிட்டியும் நம்ம கிட்ட இருக்கும். அந்த முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். பட் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம எப்படி வளர்க்கறது? நீங்க இனிஷியலா சின்னதா ஏதாவது ஒரு சக்சஸ் அச்சீவ் பண்ணுங்க. அந்த சக்சஸ் உங்க மைண்ட்ல ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடன்ஸை வச்சு கொஞ்சம் பெரிய வேலையா செஞ்சு அதுல சக்சஸ் அச்சீவ் பண்ணுங்க. இப்போ உங்க கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகமாகும். இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு சக்சஸ் வேணும். அந்த சக்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். நம்ம வந்து போல்டா ஸ்டெப் எடுக்க ஆரம்பிப்போம். 7th லெட்டர் எஸ், செல்ஃப் அக்செப்டன்ஸ். நாம கரெக்ட் இல்ல அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டாதான் வளர்றதுக்கு நம்ம மூளை ரெடியா இருக்கும். அதே சமயத்துல நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவும் இருக்கலாம். நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு அது அன்னெசரியா ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுக்கும். அதனால நம்ம வந்து 100% பர்ஃபெக்ட் கிடையாது. என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் 100% நம்ம வந்து பர்ஃபெக்டா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து மூவிங் ஆயிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும் பிடிக்கிறதுக்கு. அப்படிதான் நம்ம இருக்க முடியும். அதை நம்ம ஒத்துக்கிறதுக்கு பேரு தான் செல்ஃப் அக்செப்டன்ஸ். எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளுமே வந்து அவங்க ஒத்துப்பாங்க, ஆமா எனக்கு இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க ஒத்துப்பாங்க. அப்படி ஒத்துக்கிட்டாதான் அதை எப்படி வந்து நிவர்த்தி பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சோ இந்த எல்லா கேட்டகரிஸ், இந்த எல்லா லெட்டர்ஸோட கேரக்டரும் நம்மளுக்கு இருந்தாதான் நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியா ஆக முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த எல்லா கேரக்டர்ஸும் உங்களுக்கு இருக்கா? அப்படி எதுலயாவது மிஸ் ஆகுதுன்னா எதுல உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஆல்வேஸ் ஷேரிங் இஸ் கேரிங். டேக் கேர். பை.